ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஜிஎஃப் அண்ட் vlogs. ஸோ இன்றைக்கி வந்துட்டு இன்னொரு புது அப்டேட்டு, அதாவது ஃப்ரம் மார்ச் 13th, அதாவது மார்ச் 13ஆம் வந்துட்டு எந்த ட்ரெயினுமே ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு ஸ்டாப் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா டியூ டு சம் டபுள் ட்ராக்கிங். அதாவது வந்துட்டு இப்போ வந்துட்டு ரீசெண்டாக 2 ட்ராக் தான் இருக்கிறது. டுவர்ட்ஸ் கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு போகக்கூடிய ஒரு ட்ராக்கு, அப்புறம் பங்கார்பேட்டுக்கு வரக்கூடிய ஒரு ட்ராக் இருக்குதுங்க இல்லையா. ஸோ அங்கே வந்துட்டு இன்னும் 2 அடிஷ்னல் ட்ராக்கை வந்துட்டு ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பிளாட்ஃபார்ம் என்டையர் ரயில்வே ஸ்டேஷனை வந்துட்டு ஃப்ரம் மார்ச் 13th வந்துட்டு ஸ்டேஷன் ஃபுல்லாகவே வந்துட்டு க்ளோஸ்டில் இருக்கும். எந்த ட்ரெயினுமே ஸ்டாப் இருக்காது. ஸோ மோர் தென் 41 ட்ரெயின்ஸ், அதாவது 41 ட்ரெயின்ஸ் வந்துட்டு 15 எக்ஸ்பிரஸஸ், அப்புறமா வந்துட்டு 26 பேசஞ்சர்ஸ் வந்துட்டு எல்லா ட்ரெயினுமே வந்துட்டு ஸ்டாப் ஆகாது. ஸோ அதனால் வந்துட்டு ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனில் யாரெல்லாம் வந்துட்டு டிபார்ச் ஆகுறாங்களோ, அரைவ் அப்புறம் டிபார்ச், இவங்கெல்லாம் வந்துட்டு ஃபர்தராக வந்துட்டு பிளான் பண்ணி இதுக்கு முன்னே இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ட்ராவல் பண்ணிக்கலாம். அதாவது பைப்பனல்லி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டோன்மெண்ட். ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு நீங்கள் பிளான் பண்ணி உங்களுடைய ட்ராவலை வந்துட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு ஃப்ரம் மார்ச் 13th வந்துட்டு எந்த ட்ரெயினுமே ஸ்டாப் ஆகாது. எப்போ வரைக்கும்னு கேட்டிங்கனாக்கா அவங்க கொடுத்துக்கிற நோட்டீஸில் வந்துட்டு டில் ஃபர்தர் அட்வைஸ்ன்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது எப்போ வரைக்கும் வந்துட்டு இட் வில் பி கண்டினியூ ஆகுன்னு தெரியாது. ஸோ ஃப்ரம் மார்ச் 13th வந்துட்டு எந்த ட்ரெயினுமே ஸ்டாப் ஆகாது. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, ஏன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதேமாரி வந்துட்டு ஏதாவது ரயில்வே இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துச்சுனாக்கா கண்டிப்பாக வந்துட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ மாரிக்குப்பமுக்கு வரக்கூடிய எந்த ட்ரெயினுமே வந்துட்டு ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டாப் ஆகாது. இப்படி சிட்டிக்கு போகக்கூடிய ட்ரெயினும் சரி, சிட்டிலேருந்து கேஜிஎஃப்க்கு வரக்கூடிய ட்ரெயினும் சரி, எந்த ட்ரெயினுமே ஸ்டாப் ஆகாது. ஏன்னாக்கா மேபி கோலார், ஜோலார்பேட்டு, மாரிக்குப்பம் கேஜிஎஃப் ட்ரெயின்ஸு, அப்புறம் தருமபுரி, தர்மவரம் ட்ரெயின்ஸு. ஸோ இந்தமாரி எந்த ட்ரெயினுமே வந்துட்டு ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு ஃபஸ்ட்டில் ஸ்டாப் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அந்த ட்ரெயின் கூட வந்துட்டு எந்த ட்ரெயினுமே ஸ்டாப் இருக்காது. ஃப்ரம் மார்ச் 13th வந்துட்டு ஸ்டாப் இல்லை. ஸோ இது வந்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டிங்கனாக்கா இட் வில் பி யூஸ்ஃபுல்.